கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசலாமா? ரீபா கராந்தலாமா கஷாந்தரபரபா. பரிசுத்தாவில நிரம்பி யாரெல்லாம் அந்நிய பாஷை பேச முடியுமோ அவங்க ஒரு நிமிடம் என் கூட சேர்ந்து பேசலாம். ஹல்லேலூயா. ரிகும ராகல கந்த ரீபா கல்லோ சந்தரபரபல ரியக்கந்தரபா ரைந்தல மன 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 கல ரிபல பரபல ரிக்கத்தலபா. கர்த்தருடைய நாளில் தேவன் நம்மை ஆவிக்குள்ளாக்குகிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நம்ம ஆவிக்குள்ளாகிறோம், ஆவிக்குள்ளாகிறோம், ஆவிக்குள்ளாகிறோம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவான், நான் ஆவிக்குள்ளாகிறேன். இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய பிரசன்னம், இது கர்த்தருடைய சபை. இந்த நாள் எனக்கு கர்த்தர் கொடுத்த நாள். இந்த நாளிலே நான் ஆவிக்குள்ளாகிறேன், ஆவிக்குள்ளாகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், என்னை அனுப்புகிறார், எனக்காக கொடியேற்றுகிறார். சத்துருவுக்கு எதிராக வெள்ளம் போல ஆவியானவர் இப்பொழுது கொடியேற்றுகிறார். விசுவாசிக்கிறேன். எனது வாழ்க்கையின் தடைகளை நீக்கும்படி ஆவியானவர் எனக்கு முன்னே போகிறார். இப்பொழுது தடைகள் உடைகிறது, இப்பொழுது கட்டுகள் உடைகிறது, இப்பொழுது கோணல் செவ்வையாகிறது, இப்பொழுது வெண்கல கதவு உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. பொக்கிஷங்கள் வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது, எங்க வீட்டின் மேல் இருக்கிறது, எங்க அப்பத்தின் மேல் இருக்கிறது, எங்க தண்ணீரின் மேல் இருக்கிறது, எங்க பிள்ளைகள் மேல் இருக்கிறது, எங்கள் ஆஸ்தியின் மேல் இருக்கிறது, எங்கள் வருமானத்தின் மேல் இருக்கிறது, எங்கள் வாகனத்தின் மேல் இருக்கிறது. நாங்கள் வருகையிலும் போகையிலும் பட்டணத்திலும் வெளியிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துவிட்டோம். எங்க வாழ்க்கையிலே, எங்க வீட்டிலே, எங்க வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது, வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு நன்மை உண்டாகிறது, எங்களுக்கு செழிப்பு உண்டாகிறது. உலகத்தில் நடப்பது எங்களுக்கு நடப்பது இல்லை. நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க மாட்டோம். நாங்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாங்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். நாங்கள் தேவ மகிமைக்குள் இருக்கிறோம். நாங்கள் தேவ ஆளுகைக்குள் இருக்கிறோம். நாங்கள் பரலோக மகிமைக்குள் இருக்கிறோம். 1000-10,000 தூதர்கள் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி பட்டயத்தோடு இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார்கள். சத்துருக்கள் வெட்டப்படுகிறார்கள். எங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, ஐஸ்வர்யம் உண்டாகிறது. இழந்தது திரும்ப வருகிறது. புது வழிகள் திறக்கப்படுகிறது. கைகளை தட்டி ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே நல்ல கம்பீரமா பேசுங்க பார்க்கலாம். Holy Spirit,
Holy Spirit of God, Holy Spirit of God, we welcome you, Lord. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் சபையாய் வரவேற்கிறோம். Glory, 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 glory. இயேசுவின் இரத்தத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம். இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான பாஸ்டர் ஜீவா அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல் யூடியூப் பார்த்து அவர் இடத்தில் வந்து ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய நண்பர் மதுரையில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். பாஸ்டர் ஜீவா, த கிரேட் மேன் ஆஃப் காட், த கிரேட் ப்ராஃபட் ஆஃப் காட். விருதுநகரில் இருந்திருக்காரு, நமக்கு இத்தனை நாள் தெரியலையாப்பா அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாஸ்டருக்காக. ஆமென். நான் 2014 வருஷத்தில் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நைஜீரியா, கானா அப்படிங்கிற அந்த நாடுகளில் போய் இருந்தேன். நான் தங்கியிருந்த நாடு கானா நாடு, தங்கம் விளையிற ஊர் அது. அங்கே 70% கிறிஸ்டியன்ஸ். எத்தனை சதவீதம்? 70%. அப்படின்னா நாடே கிறிஸ்தவ நாடு. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தால் ஏர்போர்ட்லேயே அபிஷேகம் இறங்குது. ஏர்போர்ட்லேயே அபிஷேகம் இறங்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பிறகு காரில் அப்படியே கூட்டு போகும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா நம்ம ஊரில் சினிமா தேட்டராக இருக்கும் பாருங்கள், அதை மாதிரி அங்கே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா ஒரே சர்ச்சாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சு சர்ச்சு. தடிக்கு விழுந்தால் சர்ச்சு தான். ஒரு தெருவழியாக போனோம்னா ஒரு 10 சர்ச்சு இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கிருந்த லாட்ஜுக்கு ஏற்றாப்புல க்ளோரி டு க்ளோரி அப்படின்னு ஒரு சர்ச்சு, ஒரு சின்ன ஆலயம். ஒரு 100 பேர் வருவாங்க அங்கே தான். நான் 3 மாதம் அந்த நாட்டில், நான் ஒரு 2 வாரத்தில் வந்துடலான்ட்டு போனேன். அங்கே நடந்த எழுப்புதலை பார்த்துட்டு எனக்கு வரவே மனசு இல்லை. அங்கேயே இருந்துட்டேன். 3 மாதம் இருந்துட்டேன். பயங்கர எழுப்புதல். பரிசுத்த ஆவியானவர் மழை போல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். சின்ன ஆலயத்துக்கு போனாலும் அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. சர்வசாதாரணமாக டெட் பாடியெல்லாம் சர்ச்சுக்களை வச்சு உயிரோடு எழுப்பி விட்டுறாங்க. செத்த பிரேதத்தை கொண்டு வந்து அடக்க ஆராதனை கொண்டு போகாமல் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. பயங்கர எழுப்புதல் நடக்கிறது. அப்போ நான் கேட்டேன், எங்கள் நாட்டில் உங்கள் நாட்டை காட்டில் அதிகமாக ஜெபம் நடக்குது. கானாவை விட, நைஜீரியாவை விட, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவை விட எங்கள் இந்தியாவில் நடக்கிற ஜெபம் பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக நடக்குது ஐயா. ஆனால் அற்புதம்தான் நடக்க மாட்டேங்குது. ஏன், என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் அந்த பாஸ்டர் சொன்னார், சபைக்குள்ள அபிஷேகம் அப்படியே ஊற்றப்படுகிறது. சபையார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தில் நிரம்பிக்கிட்டே தான் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்படியே செய்தி கொடுக்குற நேரமோ ஆராதனை நேரமோ என்ன நேரம்னாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப மதிப்பு. அப்போ ஒவ்வொரு சபையிலையும் இப்படி கிரியை நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, முதல்ல நாங்கள் எல்லாருமே எங்கள் சபையை இயேசுவுக்கு அடுத்தபடியாக இயேசுவை போல சபையை நேசிக்கிறோம். சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவை போல, இயேசுவுக்கு அடுத்தபடியாக எங்கள் சபையை நேசிக்கிறோம். நம்ம ஆளுகளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு புளிப்பாக மாறிடும்.
நம்ம ஊர் பழக்கத்தை சொல்கிறேன், உங்களை சொல்லலை. அப்படி ஒரு மாதிரி டேஸ்ட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு டேஸ்ட்டு குறையவே மாட்டேங்குது. எங்கள் சர்ச் எங்கள் சர்ச் எங்கள் சர்ச் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இறந்தார் பாருங்க, டிபி ஜோஷ்வா அப்படின்னு ஒரு ஊழியர் இப்போ தான் இறந்து போனார் 57 வயதில். அவங்க சபையில் பார்த்திங்கன்னா உள்ளே 50,000 பேர் உட்காந்துருப்பாங்க, வெளியில் 50,000 பேர் உட்காந்துருப்பாங்க. பயங்கரமாக மிராக்கிள் நடக்கும். இந்த சபையில் இவ்வளோ மிராக்கிள் நடக்குது. நான் அந்த சபைக்கு போயிருந்தேன். வெளியில் ஒரு 10 பேர் வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. 10 பேர் எதில் உட்காந்துருக்காங்க? வீல் சேரில், நடக்க முடியாத 2 கால் விளங்காத 10 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள அசிஸ்டன்ட் பாஸ்டர் போய் எழுப்ப சொல்லி பாஸ்டர் சொல்லியிருக்காரு. யார்? அசிஸ்டன்ட் பாஸ்டர் போய் எழுப்ப சொல்லி பாஸ்டர் சொல்லியிருக்காரு. இவர் சீக்கிரமாக செய்யாமல் ஏதோ ஆயில் ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. உடனே இன்னொரு பாஸ்டர் வந்துட்டு, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் எழுப்பாமையாக இருக்கா, சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டு உள்ளே வா அப்படிங்காரு. என்னமோ தூங்குற ஆளை எழுப்பி விட்ட மாதிரி. நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு, என்னடா இப்படி பேசிட்டு போகிறாங்க, இது என்ன அப்படின்ட்டு போய் வெளியில் போய் எட்டி பார்க்குறேன். அந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சின்ன அனாயிண்டிங் வாட்டர்னு கையில் வச்சுருக்காரு. அதை வச்சுக்கிட்டு இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒருத்தர் மேலே அடிச்சார் பாருங்க. பட்டுன்னு எந்திரிச்சார். வீல் சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு தேங்க்யூ ஜீசஸ்ன்னு உள்ளே போகிறாரு. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அப்போது அடுத்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் 10 பேர் எந்திரிச்சிட்டாங்க. ஆமென். நல்லா கை தட்டுங்க கர்த்தருக்கு. அந்த பாஸ்டர் டிபி ஜோஷ்வா சபையில் அவ்வளோ எழுப்புதல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சு காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணிக்கு தான் முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை எத்தனை மணிக்கு? 8க்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி நேரம் ஆராதனை. சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அது காலையில் 8க்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணிக்கு தான் முடியும். 8க்கு அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஜெபிக்கிறவங்க 1000 பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு விடிய காலம் ஆயிரும். அப்படி அங்கே ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, இந்த சபையை ஆரம்பிக்கும்போது அந்த டிபி ஜோஷ்வா என்ன சொல்கிறார் தெரியுமா? என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படிங்காரு. சொன்னோன்னே எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் கைதட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. என் சபையை கட்டுவேன். பார்த்தீங்களா? நீங்களாம் அசைவில்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஆமென் நான் சொல்லுங்க, ஆமென் சொல்லணும். ஓகே, என் சபையை கட்டுவேன். ஆமென். இன்னொரு தடவை ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. 2 கையை வைத்து 3 தடவை ஆமென். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஆவியானவர் இங்கே இருக்கிறார், அசைவாடுகிறார், கிரியை செய்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாம் அந்நிய பாஷையில் ரீகாரா பல பர பல பர பல பர பல கரபா ஆவிக்குள்ளாகிறோம். ஆமென், ஆமென். அப்புறம் கேட்டேன், சபையை இயேசுவை போல நேசிக்கிறீங்க, 2வது என்ன ரகசியம்னு கேட்டேன். எங்கள் பாஸ்டரை இயேசுநாதர் மாதிரியே மதிக்கிறோம் நாங்கள். ஒரு கைத்தட்டல் கொடுங்க எல்லாரும். இப்போ பாஸ்டர் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இப்போ தலைமை போதகர் உங்கள் பாஸ்டர் என்ன செய்கிறாரு? வெளியில் வராரு.
வந்த உடனே இங்கிட்டு 10 பேர், இங்கிட்டு 10 பேர் போய் காரை திறக்கிறாங்க. இங்கிட்டு 10 பேர், இங்கிட்டு 10 பேர். அதில் போய் ஒருத்தர் எல்லாம் கோட் ஷூட் போட்டு காரை திறக்கிறாங்க. அந்த தலைமை போதர் வெளியில் இறங்கும்போது, அவர் சீனியர் பாஸ்டர் இஸ் கமிங் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தோடனே சபையார் எல்லாரும் எந்திரிச்சு நின்று, ஹே 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 ஹே, க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ், அவர் பாஸ்டர் இஸ் த மேன் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைப்பேன் தெரியுமா? பாஸ்டரை கொஞ்சம் புகழ்ந்து பேச்சிடக்கூடாது. பேச்சிட்டா அவர் நம்மளை விட மிஞ்சி மேலே போனாலும் போயிடுவார். ஆமென். ஒருத்தரை ஒருத்தர் கனப்படுத்துறதுல தாங்க ஆவியானவரே இறங்குவார். அபிஷேகத்தை பெருக பண்ணுறதுக்கு தான் சபைக்கு வாரோம் எல்லாரும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். பைபிளில் எலிசபெத் மரியாள் 2 பேருடைய கதை. 2 பேரும் பரிசுத்தாவினால குழந்தையை பெற்றிருப்பாங்க. எலிசபெத் வயிற்றில் யோவான், மரியாள் வயிற்றில் இயேசு. 2 பேரும் பரிசுத்தாவினால் குழந்தையை உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இந்த 2 பேருக்குள்ள ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆவியானவர் ஏவுறாரு. ஏவுனா ஈகோ பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? ஈகோ. ஒரு அம்மா வயசில் மூத்த ஆள், அனுபவத்தில் குறைஞ்சவங்க. இன்னொரு அம்மா வயசில் குறைஞ்ச ஆள், அனுபவத்தில். அதாவது மரியாள் ஒரு வாலிப பெண், கன்னிகை. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ளே வந்திருக்கிறது யார் வந்திருக்கிறது? இயேசு. அப்போ அனுபவத்தின்படி யார் பெரிய ஆள்? மரியாள் தான் பெரிய ஆள். வயசில் அந்த அம்மா மூத்தவங்க, ஊழியத்தில் அனுபவத்தில் மூத்தவங்க. அவங்களும் பரிசுத்தாவினால தான் குழந்தையை பெற்றிருக்காங்க. இப்போ இந்த 2 பேரில் யார் முதல்ல யாரை போய் பார்க்கறது? வருமா வராதா? வந்துருச்சு. வந்த உடனே டாப்புன்னு மரியாள் எந்திரிச்சிட்டாங்க. அந்த அம்மா தான் வீட்டில் உட்கார்ந்துருக்கணும். அவங்க தான் எந்திரிச்சு போய் தீவிரமாய் போய் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். ஆமென். எலிசபெத்தை வாழ்த்தின போது எலிசபெத்து மரியாளை வாழ்த்தினார்கள். 2 பேரும் ஒருத்தர் வாழ்த்துறாங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரியே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு வாழ்த்தின உடனே மரியாள் மேலே அபிஷேகம் இறங்குது, எலிசபெத் மேலே அபிஷேகம் இறங்குது. வயிற்றுக்குள்ளே போகுது, கற்பத்துக்குள்ளே போகுது, குழந்தைக்குள்ளே போகுது, குழந்தை காது வழியாக குழந்தை வயிற்றுக்குள்ளே போகுது. உள்ளே போய் குழந்தை துள்ளுது. ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஆண்டவர். ஆமென். இப்போ நம்ம மேலே அபிஷேகம் இறங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் கூட துள்ளவே என்ன செய்யலை, அசையம் அடிக்கிறோம். ஆவியானவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கறதே கிடையாது. அவர் என்ன மூவ் பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, என்ன கிரியை செய்கிறாரு, இப்படி எல்லாரும் கூடி வரும் பொழுது இறங்கி வருகிற அபிஷேகம் ஒரு கூட்டு அபிஷேகமாக இறங்கி வரும். 133ஆம் சங்கீதத்தில் உள்ள அந்த அபிஷேகம் சபையிலே கூடி வரும் பொழுது நம்ம மேலே இறங்குகிறது, தலையிலே இறங்குகிறது. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் உடம்பை அசைச்சு கையை அசைச்சு சொல்லுங்க. ஆமென், ஆமென். அபிஷேகம் இறங்குது, என் தலையில் இறங்குது. பக்கத்தில் பார்த்து உங்கள் தலையிலையும் இறங்குது. ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் அசைங்க. ஆவியானவர் போய் இருதயத்தை திறக்கிறாரு, வார்த்தையை திறக்கிறாரு, வல்லமை அனுப்புகிறாரு. ஓ ஹல்லேலூயா. அப்போ அந்த சபையார் சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் இயேசுவை போல நாங்கள் மதிக்கிறோம். ஆமென். 3வது, எங்கள் சபையாரை நாங்கள் மதிக்கிறோம். அதனால தான் எங்கள் நாட்டில் இவ்வளவு அபிஷேகம் இறங்குது. அப்போ நம்ம சபையிலையும் அப்படி ஆண்டவர் இறங்கும்படிக்கு நாமும் சபையை மதிக்கணும், நம்முடைய போதகரை மதிக்கணும், இந்த மக்களையும்
மதிக்கணும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஆமென். நீங்கள் இப்பொழுது ஆசீர்வாதம் பெறுகிறீர்கள். இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ மகிமை இறங்குகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு சபை ஊழியனில் டுனாமிஸ் எழுப்புதல் ஊழியங்கள், இதுவும் ஒரு எழுப்புதல் சபை. எங்கள் ஊழியமும் ஒரு எழுப்புதல் ஊழியம். அதனால் பாஸ்டரோடு தொடர்பு கொண்டதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல சபைக்காக, நல்ல போதகருக்காக, நல்ல ஐக்கியத்துக்காக எல்லாரும் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய அற்புதம். ஆமென். ரட்சிப்பு சாதாரணமானது கிடையாது. மீட்பு சாதாரணமானது கிடையாது. மறுபடி பிறந்த இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இந்த அனுபவத்தை நம்ம எல்லாரும் பெற்று தான் சபைக்கு வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். அப்போ நம்மளையெல்லாம் சபையில் கொண்டு வந்து சேர்த்தது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். அப்போ நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சொல்லுங்க, மறுபடி. ஆமென். யோவான் 1:13 வாசிங்க. யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். ஆமென். தேவனாலே பிறந்தவர்கள். இப்போ நமக்குள்ள 2 பிறப்பை சொல்லி இருக்கிறது. இந்த சரீர பிறப்பு இரத்தம், மாம்ச சித்தம், புருஷனுடைய சித்தத்தினால் வந்தது. நம்ம வெளியில் பார்க்குற இந்த சரீரம் 3 விதத்தில் வந்தது அப்படின்னு யோவான் எழுதியிருக்காரு. எப்படி வந்திருக்கு? இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தில் இந்த சரீரம் வந்தது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி தேவனால் வந்தது. அல்லேலூயா. இப்போ வெளியில் பார்த்தா நம்ம சாதாரண மனிதர்கள். உள்ளே ரட்சிப்பு வந்ததுனால, மறுபிறப்பு வந்ததுனால நம்ம அசாதாரணமான மனிதர்கள். ஆமென் சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆமென். ஆவிக்குரியவர்கள். ஆமென். ஆவிக்கு உள்ளாகிறவர்கள். ஆமென். இப்போ நம்ம மறுபடி பிறந்த உடனே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவிக்குள்ளே குடியேறிட்டாங்க. எங்கே குடியேறிட்டாங்க? வெளியில் இல்லை, இப்போ உள்ளே. பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு மத்தியில் வந்தார்கள் பிதா. இயேசு ஜனங்களோடு கூட இருந்தார். ஆவியானவர் நமக்கு உள்ளேயே வந்து விட்டார். ஆமென். இப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. நாம் கிறிஸ்துவின் சரீரம். நாம் ஆவிக்குரியவர்கள். இப்போ சரீரத்தின்படி பூமியை தொடர்பு கொள்ளுகிறோம், ஆவியின்படி ஆவிக்குரிய உலகத்தை தொடர்பு கொள்ளுகிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நமக்கு உரிய அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் கிருபைகளும் இரக்கங்களும் தயவுகளும் மகிமைகளும் எங்கே இருக்கிறது? ஆவி உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவி மண்டலத்தில் இருக்கிறது. கண்ணால் பார்க்கக்கூடிய உலகத்தில் இல்லை, பார்க்கக்கூடாத ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே இயேசு சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் கொட்டி கிடக்கிறது. அதை விசுவாசத்தின் மூலமாய் வார்த்தையை கொண்டு நாம் எடுக்க வேண்டும். ஆமென். கல்வாரியிலே இயேசு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். மனிதனுடைய பிரச்சனைகளை இயேசு சிலுவையிலே தீர்த்து விட்டார்.
அவர் முடிந்தது என்று சொன்னபோதே மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிலுவையில் முடிந்து விட்டது. ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே, 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 அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே. சிலுவையில் சிறந்த செய்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், அல்லேலூயா. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆவிக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆவி உலகத்துக்குள்ளே அது இருக்கிறது. அதை வேத வசனத்தை வைத்து கண்டுபிடித்து பார்த்து விசுவாசித்து அறிக்கை பண்ணி அதை கையில் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ பிசாசின் கையிலிருந்து இயேசு எல்லாவற்றையும் மீட்டெடுத்திருக்கிறார். ஆதாம்கிட்ட பிசாசு எல்லாத்தையும் ஏமாற்றி பறிச்சுட்டான். இயேசு பிசாசை கொண்டு போய் சிலுவையில் அடித்து உடைச்சி நொறுக்கி அவன் தலையை நசுக்கி அவன் கையிலிருந்து எல்லாவற்றையும் பறித்து அதை நம்ம கையில் கொடுத்து விட்டார். ஆமென். இப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அதை எடுக்க விடாமல் நம்மளை தடை பண்ணுறான். புரியுதுங்களா? அவன் கையில் இப்போ இல்லை, கையை விட்டு போயிடுச்சேன்னு அவனுக்கு எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா நம்மளை அதை எடுக்க விடாமல் பண்ணுறான். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்கணும்னா யார் கையில் இருந்து யார் கைக்கு போய் யார் கைக்கு திரும்பி வந்ததுன்னு விளையங்கணும். முதல்ல ஆதாம் கையில் இருந்துச்சு, ரெண்டாவது யார் கைக்கு போயிடுச்சு? பிசாசு கைக்கு போயிடுச்சு. மூணாவது யார் கைக்கு வந்துருச்சு? இயேசு கைக்கு வந்துருச்சு. இப்போ யார் கைக்கு வந்துருச்சு? நம்ம கைக்கு வந்துருச்சு. கை தட்டுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இதை எடுக்கணும். என்ன செய்யணும்? எடுக்கணும். யோசுவாவில் ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 18வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் சத்தமா சொல்லுங்க. எந்த மட்டும் எப்படி இருப்பீர்கள்? அசதின்னா அசால்ட்டாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, நிர்விசாரமாக இருக்கிறது. வந்தால் வரட்டும், வராட்டா போகட்டும், கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலைன்னா போகட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலனா இதுதான் அசதி. இந்த மனப்பான்மையை வச்சுக்கிட்டு நம்ம சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு? யோசுவா என்ன சொல்கிறாரு?
யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, உங்களுக்கு கொடுக்க போகிறல்ல, கொடுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துட்டார்ல. சரி, அப்படியே வரட்டும். வராது, நீ போய் என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்ப கொடுக்கிறது கர்த்தர் வேலை, எடுக்கிறது நம்ம வேலை. ஆமென் சொல்லுங்க. அப்ப எடுக்க போகிறதுக்கு, சுதந்தரிக்க போகிறதுக்கு நீ எந்த மட்டும் அசதியா, நிர்விசாரமா, சோம்பேறித்தனமா, ஒரு வேத வசன அறிவில்லாம, ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாம, ஒரு ஆவிக்குரிய ஒரு உற்சாகம் இல்லாம, வந்தா வரட்டும் வராட்டா போட்டு எனக்கு என்னன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கையே, இது உனக்கு நியாயமா இருக்கா? அப்புறம் சபைக்கு வந்தேன், எல்லாம் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இவ்வளோ ஜெபம் பண்ணி எனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை அப்படின்னு நம்மையும் அறியாமல் நமக்கே ஒரு அதிருப்திக்கு பிசாசு இடம் கொடுத்து நம்மளை கெடுத்து விட்டுருவான். ஆகவே நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். விசுவாசம், கிருபை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டது. விசுவாசம் எல்லாவற்றையும் எடுக்கிறது. கிருபை கொடுத்து விட்டது, விசுவாசம் எடுக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை கொடுத்து விட்டது, விசுவாசம் எடுக்கிறது. அப்ப கிருபை கொடுத்துருச்சு, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வச்சு நீங்க எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் என் கூட சேர்ந்து, பாஸ்டரோட சேர்ந்து சபையா தயாரா இருக்கீங்க? எல்லாரும் கை வைத்து ஒரு ஆமேன் போடுங்க. ஆமேன். சரி, அதுக்கு கொஞ்சம் வசனங்களை காண்பிச்சுட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. எடுக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22 வாசிப்போம். ஆமேன். இதை மனப்பாடமாக சொல்லலாம்ல? வலது கரத்தை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தரும்? ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் சுகத்தை தரும். ஆசீர்வாதம் விடுதலையை தரும். ஆசீர்வாதம் செழிப்பை தரும். ஆசீர்வாதம் சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும், சமாதானத்தை தரும், மன நிறைவை தரும், ஊக்கத்தை தரும், உற்சாகத்தை தரும். இந்த ஆசீர்வாதம் நம்ம தலையின் மேல் ஆண்டவர் வைத்து விட்டார். எபேசியர் 1:3 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16. அதன் வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமென். எல்லாம் வலது கையை நீட்டுங்க. வலது கையில் என்ன இருக்கு? தீர்க்காயுசு. தீர்க்காயுசுனா எத்தனை வருஷம்? தீர்க்காயுசுனா எத்தனை வருஷம்? அது ரட்சிக்கப்படாதவனுக்கு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு 120. அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் வருஷ கணக்கே போடல. நீடித்த நாட்கள், நீடித்த, அது வருகை வரைக்கும் கூட போனாலும் போயிடலாம். அல்லேலூயா. என்னைக்கு வருகை வருதோ அது வரைக்கும் இருந்துட்டு போவான். எதுக்கு சீக்கிரமாக போய்கிட்டு? அங்கே என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் கிடையாதே பரலோகத்தில். பேசாமல் போய் தோத்திரம் தானே போட போகிறான். அதுக்கு இங்கேருந்து தோத்திரம் போட்டு ஆத்திரத்தோடு பிரிகிற பிசாசை விரட்டுவான், தேசத்தை சுவிசேஷத்தால் நிரப்புவான்.
ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் வலது கரத்தை நீட்டி சொல்லுங்க, என் கையில் வலது கரத்தில் நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, 120 வருஷத்துக்கு மேலே, அதுக்கு முன்னாடி நான் போக மாட்டேன், எனக்கு எந்த வியாதியும் வராது, எனக்கு அற்ப சாவு கிடையாது, எந்த நோயும் என்னை அணுகாது. இப்போ இடது கையில் ஐஸ்வர்யமும் கனமும், பணமும் கனமும். சத்தமாக சொல்லுங்க, பணமும் கனமும். அப்போ ஆண்டவர் பாருங்க பேலன்ஸாக சொல்கிறாரு. நீடித்த நாட்கள்னா 60 வயசுக்கு மேலே கையில் காசு இல்லைன்னு வச்சுங்களேன், விஷம் கொடுத்தே கொண்டுருவானுங்க. நீலாம் எதுக்கடா உயிரோடு இருக்கப்பாங்க நம்ம ஊருக்காரங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் பணம் ஃபுல்லாக நிறைஞ்சு போய் கிடக்கணும். நம்ம வாட்டில் நிம்மதியாக என்ன செய்யலாம், யாரையும் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதில் நம்ம வாட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் கர்த்தர் இன்னைக்கு காலையில் உங்கள் வலது கரத்தில் தீர்க்காயுசை கொடுக்கிறார், இடது கரத்தில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஒரு கைத்தட்டல் கொடுங்க கர்த்தருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். நான் இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஒரு அந்த என்னது தங்கம் தோன்ற ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே ஒரு சர்ச்சு அங்கே தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒரு சர்ச்சு அந்த ஆள் கட்டி கொடுத்துருக்காரு. அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை பேசிவிட்டேன், வலது கரத்தில் தீர்க்காய்ச்சி இடது கரத்தில் சொன்ன உடனே பாருங்கள், இந்த பக்கம் சேரில் இருக்கிற ஆண்கள் பூரா சேர் மேலே ஏறி நிற்காங்க, இங்கிட்டு இருக்கிற பெண்கள் பூரா சேர் மேலே ஏறி நிற்காங்க. நான் உடனே பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எதுக்கு எல்லாம் சேரில் ஏறி நிற்காங்க அப்படின்னு. டான்ஸ் பண்ணுறதுக்காக தயாராகிட்டாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஹேன்னு கத்துறாங்க உற்சாகத்தில். என்ன அப்படின்னு கேட்டேன். வலது கையில் தீர்க்காயுசு வந்துருச்சு, இடது கையில் ஐஸ்வர்யமும் கனமும் வந்துருச்சு. ஹேய், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்மளும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆமாம் நீங்கள் சும்மா தானே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்கே இருக்குது? அதாவது முதல்ல இந்த கையில் வாங்கி, ஆவிக்குரிய கையில் வாங்கி உள்ளே எடுத்துக்கணும், உள்ளே கொண்டு வந்துடணும். முதல்ல பைபிளில் இருக்கிறத, கல்வாரி சிலுவையில் இருக்கிறத, ஆவி உலகத்தில் இருக்கிறத, வசனத்தை வச்சு விசுவாசத்தை வச்சு இங்கே கொண்டு வந்துடணும். முதல் உள்ளே வரணும், அதுக்கு பேர் தான் வெளியே போகணும். முதல்ல இன்கமிங், அதுக்கு பேர் தான் அவுட் கோயிங். பார்த்தீங்களா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முதல்ல இன்கமிங், அது பேர் தான் அவுட் கோயிங். ஆமென். இங்கே இன்கமிங்கே இல்லாமல் அவுட் கோயிங்க்கு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவுட் கோயிங் என்ன செய்யாது, போகாது. இந்த சந்தாதர் ரோடு நீங்கள் பேச முடியாதுன்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் இங்கே இருக்கிறத உள்ளே எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நம்ம ஆவியிலே ஐஸ்வர்யவான்கள்ங்கிற வெளிப்பாடை பெறணும். ஆவியிலே நான் பெரிய கோடீஸ்வரங்கிற வெளிப்பாடை பெறணும். யாரெல்லாம் இந்த பைபிளை நேசிக்கிறாங்களோ, வாசிக்கிறாங்களோ, தியானிக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரர்கள். இதான் கைதட்டலாக. எல்லாரும் ஆமா ஆமானே கைதட்டுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. யார் கையிலெல்லாம் பைபிள் வச்சு அந்த பைபிளை நீங்கள் நேசித்து, அந்த பைபிளை நீங்கள் மதித்து, அந்த பைபிளை நீங்கள் கனப்படுத்தி, அந்த பைபிளை வாசித்து, அந்த பைபிளை தியானம் பண்ணி பைபிளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குறீங்களோ, நீங்கள் தான் உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரர்கள். ஆமென் சொல்லுங்க. இது சும்மாவா நிஜமா? சும்மாலாம் கிடையாது, இதுதான் நிஜம்.
அப்போ ஏன்யா கிறிஸ்தவங்களுக்கு இது கைக்கு இன்னும் வரலன்னா, நம்ம இதை உள்ளே அக்செப்ட் பண்ணலை. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, போங்க பாஸ்டர், நீங்கள் வரல கதை விட்டுக்கிட்டே இருக்காதீங்க, அப்படி இப்படின்னு பேசி இந்த சத்தியத்தை ஒன்றுமில்லாமல் கெடுத்து குடித்தவர் ஆக்கிவிட்டாங்க. ஆனால் உங்கள் பாஸ்டருக்குள்ளே அந்த விசுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அதனால் எனக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். இப்போ நீதிமொழிகள் 10:22 இந்த வசனத்தை எழுதினது உலகமகா கோடீஸ்வரன் சாலமோன் எழுதியது. நீதிமொழிகளை எழுதினது யாரு? சாலமோன் சொல்லக்கூடாது, உலகமகா கோடீஸ்வரன் சாலமோன் எழுதியது. அப்படித்தான் சொல்லணும். நான் எப்பயும் அப்படித்தான் சொல்லுவேன். உலகமகா கோடீஸ்வரன் சாலமோன் எழுதினது என்னவென்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் எபேசியர் 1:3 படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துவிட்டது. இங்கே யாராவது ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் இல்லை. இங்கே வந்தவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்துக்குரிய, ஆபிரகாமுக்குரிய, கற்பக்கனிகளுக்குரிய, எல்லா ஐஸ்வர்யத்துக்குரிய, கனத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க தெருவில் யார் இருக்காங்களோ இல்லையோ, நீங்க தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறீங்க. விருதுநகரில் யார் இருக்காங்களோ இல்லையோ, நீங்க தான் இந்த ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆபிராமை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? ஈசாக்கை ஏன் தெரிந்து கொண்டார்? யாக்கோவை ஏன் தெரிந்து கொண்டார்? அங்கே இஸ்ரவேலர்களுக்கு மோசேட்ட சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு காண்பிக்கும்படி நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டேன். அவர் ஏழை, பெரிய பணக்காரன் கிடையாது, ஒரு நடுநிலை பணக்காரன். அவனை போய் கர்த்தர் அழைச்சிட்டு வந்துட்டு 1 நைட்டுக்குள்ள சீமானா மாத்திடுறாரு, உலகமகா கோடீஸ்வரன் ஆக்கிடுறாரு. ஒரு கைத்தட்டல் கொடுங்க கர்த்தருக்கு. ஆமென். அப்ப இது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஆபிரகாமுக்கு காட்டும்படி அவனை சீமானாக்கினார். இப்ப விருதுநகர்ல கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காட்டணும் என்பதற்காக இந்த சபையை, இந்த போதகரை, அவர் மந்தையில் இருக்கிற ஆடுகளாகிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கோடீஸ்வரர்களாக்கி சீமானாக்கி நான் தான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கு வைராக்கியம் இருக்கோ இல்லையோ, உங்களை கையை பிடிச்ச கர்த்தருக்கு பயங்கர வைராக்கியத்தோடு இருக்காரு. நீங்களே நம்பாட்டாலும் கர்த்தர் உங்களை விட மாட்டாரு. நீங்களே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாம் கர்த்தாவே, யாருக்காவது கொடுனாலும் இல்லை, உன்னைய பிடிச்சதே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கி, உன் குடும்பத்திலேயே உன்னை பெரிய ஜாதி ஆக்கி, உன் ஊர்லேயே உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? பிரைஸ் தி லார்ட். அப்ப உலக மகா கோடீஸ்வரன் சாலமோன் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு பத்சேபாளுக்கு பிறந்த சாலமோனை எல்லாரும் அந்த காலத்தில் எப்படி பேசினாங்க தெரியுமா? பத்சேபாள் மகன், ஏ போடா, நீ எல்லாம் ராஜாவா, நீ பெரிய இவனா, நீ தாவீது மகன்னு சொல்லாதரா, நீ உங்க அம்மா பேர் என்ன பேர்றா? ஏய் எங்கள் அப்பா தாவீது. ஏய் நிறுத்துறா, உங்கள் அப்பா பேர் தாவீதாங்க, உங்கள் அம்மா பேர் என்ன பேர் சொல்கிறா? எப்படி இருந்திருக்கா?
எல்லா இடத்துலையும் சாலமோனை அசட்டை பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் அற்பமாக என்றாங்க. அவன் ஆராதனை செய்கிற தலத்துக்கு போனால் அங்கே வெக்கம். கர்த்தர் பார்த்தாரு, என் மகனவா எல்லாரும் அற்பமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பத்சேபாள் மகனைத்தான் உலக மகா கோடீஸ்வரனா நான் மாற்ற போகிறேன். ஆமென். இன்னைக்கு நம்மள நம்ம அப்பாவை சொல்லியோ அம்மாவை சொல்லியோ நம்ம குடும்பத்தை சொல்லியோ உங்களை நோகடித்து நொந்து போக வச்சு மனசை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி வருத்தப்படுத்தி யாரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் என் செய்தியை முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் நான் பிரசங்கத்தையே ஸ்டார்ட் பண்ணல. ஆமென். ஹல்லேலூயா. என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவான். இப்போ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 10 நிமிஷத்துக்குள்ளே கர்த்தர் என்னென்னமோ செஞ்சு முடிச்சிருவார். அவருக்கு 1 செகண்ட் போதும். இப்போ பழைய ஏற்பாட்டு கோடீஸ்வரன் பணத்தை பற்றி என்ன சொல்கிறாரு? புதிய ஏற்பாட்டில் ஒரு கோடீஸ்வரன் இருக்கார். அவர் பேர் என்ன? பவுல். அவருக்கு அந்த காலத்தில் 20 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்துச்சான். ஒரு 5-6 கப்பல் ஓடிச்சான். யாருக்கு? பவுலை போச்சல. அப்போ அவர் சாதாரணமான ஆள் கிடையாது, பெரிய கோடீஸ்வரன். அவரும் பணத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இந்த பழைய ஏற்பாட்டு கோடீஸ்வரனும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க 3 தடவை. பணமோ. நல்லா கையை வைத்து சொல்லுங்க. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அதாவது ஒரு சீக்ரெட் சொல்லட்டா வேண்டாமா? கிறிஸ்தவன் கையில் ஏன் பணம் தங்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன் கிறிஸ்தவன் ஆயிரங்களை சம்பாதிக்கிறவன் லட்சாதிபதி ஆக மாட்டேங்கிறான் தெரியுமா? ஏன் கிறிஸ்தவன் லட்சத்துலேருந்து கோடிக்கு போக மாட்டேங்காங்க தெரியுமா? சொல்லட்டா? சொல்லவா வேண்டாமா? பணத்தை மதிக்கிறது இல்லை. பணம் கைக்கு வந்துட்டா போதும். பணத்தை கிறிஸ்தவங்க என்ன செய்யறதில்ல? மதிக்கிறது இல்லை. பணத்துக்கு காது இருக்குது, கண்ணு இருக்குது. பணம் நம்மளை பார்க்கும். எப்படி பார்க்கும் தெரியுமா? 1000 ரூபாய் கையில் வச்சுருக்கான். இந்த பணத்தை இவன் எப்படி பார்க்குறான், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான், இதுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறான்னு இந்த பணம் நம்மளை கவனிக்கும். நம்ம 1000 ரூபா தானே, என்ன இந்த பாரு 1000 ரூபா வச்சுருக்கேன், நான் 5000 ரூபா வச்சுருக்கேன், இந்த 10,000 ரூபா வச்சுருக்கேன், இந்த ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், இந்த ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இந்த ஒரு கார் வச்சுருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கையில் இருக்கிற பணத்தை மதிக்கிறாமல் போகிறான். பார்த்தீங்களா? இந்த பணம் அந்த ஆளுக்கு குட் பை சொல்லிடும். ஆமாம், இது ஆண்டவரே ஒரு நாள் என்கிட்ட பேசினார். உன் கையில் பணம் தங்கணும்னா நீ பணத்தை மதிக்கணும். கோடீஸ்வரங்களை பாருங்களேன், பணம் இருக்கிறத காட்டவே மாட்டாங்க. அவன் பணத்தை எடுக்கிறத யாரும் பார்க்க முடியாது. நம்ம கையில் பணம் மட்டும் ஒரு 10 100 ரூபா தாள், ஒரு 10 500 ரூபா தாள், ஒரு 10 2000 ரூபா தாள் வந்துச்சுன்னா பணம் பறக்குதோ இல்லையோ நம்ம பறந்து போயிடுவோம். பேச்சே மாறும். இது ஃபஸ்ட்டு சீக்ரெட். நல்லா தெரிஞ்சுக்கணும். பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த வெளிப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே 2 ரூபா 5 ரூபா கிடைஞ்சுன்னா, நான் எங்கள் வீட்டுக்குள்ளே கிடைஞ்சுன்னா அப்படி காலை வச்சே தட்டி எடுப்பேன். இந்த வெளிப்பாடை கடவுள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் வெளியில் இவ்வளோ சில்லறை காசு துவைச்சி போட்ட துணியிலேருந்து விழுந்து கீழே கிடந்திருக்கு. ஒரு 10 20 சில்லறை காசு, 5 ரூபா 10 ரூபா
இதெல்லாம் கிடந்திருக்கு. நான் அதை பார்த்தோன்னே அப்படி காலை நீட்டின பாருங்க, டபக்குன்னு காலை எடுத்துக்கிட்டேன். எம்மாடி கீழே கிடக்குன்னா காலை வச்சு எத்துறதாக்க அப்படின்னு, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு கீழே உட்காந்து ஒவ்வொரு காசாக எடுத்து தொடச்சி பத்திரமா பாக்கெட்டில் வச்சேன். பணமே கொஞ்சம் என்னைய பார்த்துக்க, நான் மரியாதை கொடுத்துத்தான்ப்பா உன்னை ஹேண்டில் பண்ணுறேன். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறத பாருங்க. புதிய ஏற்பாட்டு கோடீஸ்வரன் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பணத்தை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10. வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, பண ஆசைன்னா என்ன சொல்லுங்க? பண ஆசைன்னா என்ன? டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பண ஆசைன்னா என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பண ஆசைன்னா அளவுக்கு மிஞ்சி இருந்தால் பணம் இல்லை, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டா பண ஆசை அப்படின்னு பாஸ்டர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாங்கிற ஏகோபித்த முடிவு எங்கள் எல்லாருக்கும் அதுதான். பண ஆசை என்றால் அளவுக்கு அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறது கிடையாது. எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம். எவ்வளோ ஆசைப்படலாம்? எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம். அது பண ஆசை கிடையாது. இதை கிறிஸ்தவங்க இதை புரிஞ்சுக்கிடாம தான் தரித்திரத்தில் இருக்காங்க. பண ஆசைங்கிறது எனக்கு இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எவ்வளோ வேணாலும் எவ்வளோ நிறைய வேணும்னு சொல்லக்கூடாதுங்கிறதும் கிடையாது. அது பண ஆசை கிடையாது. பண ஆசை என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் பணத்தை நீங்கள் ஆசைப்படலாம். எதுக்கு? அப்போ பண ஆசைன்னு பவுல் என்ன சொன்னார்? இங்கே வாசிங்க, 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஒன்று பண ஆசை என்றால் என்ன? என்கிட்ட பணம் இருக்குன்னு இருமாப்பா அலையிறாங்க பாரு, அதுதான் பண ஆசை. பணம் இருக்குன்னு சொல்லுங்கம்மா, இருமாப்பா இருக்கான் பாருங்க, அதுதான் பண ஆசை. அடுத்து என்கிட்ட இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குன்னு நம்புறேன் பாருங்க, நம்பிக்கையை கொடுத்த கர்த்தர் மேல் வைக்காம கையில் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் சம்பாத்தியத்தின் மேல வச்சா அதுதான் பண ஆசை. 3வது அப்படி தேவன் மேல நம்பிக்கை வைக்காம இருக்கிறது தான் பண ஆசை இல்லாதது. அடுத்து நன்மை செய்யணும். இருங்க, நன்மை செய்யலைன்னா பண ஆசை. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலன்னா சொல்லுங்க, சபையாரே தீர்ப்பு சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. அடுத்து தாராளமாய் கொடுக்கலன்னா பண ஆசை. உதார குணம் உள்ளவர்களாய் கொடுக்கலன்னா பண ஆசை. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மாதம் வருமானம் வருதுங்கிறதுக்காக தங்க பிளேட்டு தங்க அரிசியை சமைச்சு தங்கத்திலையா நான் சோறு சாப்பிட போகிறேன்? இல்லை. 10 லட்சம் இருந்தாலும் சரி, 10 கோடியே வந்தாலும் சரி, பிளேட்டில் தான் சோறை போட்டு கொஞ்சம் போல் சாப்பிட போகிறோம். அதனால் ஒன்றும் பெரிய மாற்றமே
கிடையாது. அப்போ நம்முடைய வசதிக்கு ஏற்றாற் போல வீடு கட்டி கொள்ளலாம், நம்முடைய வசதிக்கு ஏற்றாற் போல கார் வாங்கலாம், வீடு கட்டலாம், வசதிகளை பெருக்கி கொள்ளலாம். அதையும் தாண்டி இன்னமும் பணம் இருக்குது. 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம்னு இருக்குது. எதுக்கு இருக்குது? இது பூரா தேவனுடைய ராஜ்யத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு ஒரு தேவை வரும் பொழுது அந்த தேவை இருக்கிறது என்று கண்டுபிடிச்ச பிறகு இருதயத்தை அடைக்காம இருதயத்தை திறந்து, என் வீட்டில் இத்தனை லட்ச ரூபா பணம் இருக்குது, எங்கள் சபையில் இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு அந்த பணத்தை கொண்டாந்து எடுத்து சபையில் வைக்கிறது தான் பண ஆசை இல்லாதது. இப்போ கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ நமக்கு ஏன் நிறைய பணம் வேணும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். நீங்கள் லட்சாதிபதி ஆகுங்க. எதுக்கு சொல்லுங்க? கர்த்தருக்கு கொடுக்க. இப்போ உலகமெங்கிலும் இருந்து சுவிசேஷம் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. டிவி ஊழியத்தின் மூலம் விருதுநகர் மாவட்டமே சுவிசேஷம் கேட்டுக்கிட்டு இருக்கு. யூடியூப் மூலமாக உலகமே உங்கள் செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் பேசுகிறத உலகமே பார்க்குது. இது சும்மா இல்லை, இதுக்கு பணம் செலவு பண்ணுறதுனால தான் இது போய் கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கு எவ்வளவு 1000 தேவை, எவ்வளவு லட்சம் தேவை, இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த தேவையை கடவுள் கரெக்டாக உங்கள் கையில் கொடுத்துக்கிட்டு இருக்காரா பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர் போய் தனியாக பார்த்து கேட்டு எவ்வளவு பேலன்ஸ் பில் இருக்குது இந்தா நான் கட்டுறேன்னு கொடுக்கறது தான் பண ஆசை இல்லாத வாழ்க்கை. இப்போ ஒரு கையை தட்டு. நான் மதுரையில் கிருஷ்ணா டிவின்னு ஒரு டிவியில் 1 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். 1 லட்ச ரூபா கொடுக்கணும். என்ன செய்யணே தெரியல. அந்த தம்பி ஒரு நல்ல பெலிவர், எடுக்கிறவர் போடுறவர், என்கிட்ட கேட்கவே மாட்டேங்கார். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப வேண்டிய ஆள், உங்கள்கிட்ட எப்படி கேட்கனே தெரில, பார்த்து கொடுங்க பார்த்துட்டு போயிட்டார். நான் ரொம்ப சோகமாக படுத்து கிடக்கிறேன். அப்போ கர்நாடகா ஸ்டேட்டில் கோவா பக்கத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காரில் வந்தவங்க எங்கள் வீடு ரோட்டு மேலே இருந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 நாள் தங்கி இருந்துட்டு போகிறோம். நாங்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. டிவியில் உட்காந்து அன்றைக்கி நான் பேசுகிறத கேட்டாங்க. நான் வெளியில் போயிட்டேன். வந்தோடனே கேட்டாங்க, எவ்வளோ என்ன பாஸ்டர் டிவியில் போய்கிட்டுருக்கு, காசு நிறைய வேணுமே, என்ன செய்யறியன்னு கேட்டார். காசு கர்த்தரை நம்பி ஆரம்பிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னேன். இது வரைக்கும் யாராவது காணிக்க அனுப்புனாங்களான்னு கேட்டார். ஒருத்தரும் அனுப்பலை அப்படின்னேன். உடனே அவர் அடுத்த கேள்வி, எவ்வளவு பில்லு கட்டணும்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன் 1 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னேன். அப்படியா, அவ்வளோதான். 2 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் போகும்போது என் தலைவாணிக்கு அடியில் 1 லட்ச ரூபாயை வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, 2 கடல மிட்டாய் பாக்கெட்டு உள்ளே வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. இதனடா அது, அங்கேருந்து வந்து கடல மிட்டாய் என்ன நம்ம மதுரையில் கிடைக்காதா? கோயில்பட்டி கடல மிட்டாய் இல்லையா, இல்லை விருதுநகர் கடல மிட்டாய். உள்ளே போய் தலைவனையை தூக்கி பார்க்குறேன், அங்கே 1000 ரூபா கட்டு 2 கட்டு இருக்குது உள்ளே. அப்போ பாருங்களேன் எப்படி இருந்திருக்கோம். அதுதான் பண ஆசை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ பண ஆசை அப்படின்னா எவ்வளவு வேண்டுமானாலும் கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு மாதம் 10,000 ரூபா கொடுக்க விரும்புகிறேன், 1 லட்ச ரூபா கொடுக்க விரும்புகிறேன், 10 லட்ச ரூபா கொடுக்க விரும்புகிறேன், 20 லட்ச ரூபா கொடுக்க விரும்புகிறேன்னா கடவுள் என்ன செய்வார்னா, 20 லட்சம் கொடுக்கணும்னா 20 கோடி ரூபா கொடுத்தா தானே 20 லட்சம் தசமபாகம் எடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், இவன் 20 லட்சம்ல கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கான், அப்போ இவனுக்கு 20 கோடி கொடுக்கறதுக்கு என்னடா வழின்னு அவர் ஒரு வழியை காட்டுவார். புரியுதுங்களா? ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டிலே பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், புதிய ஏற்பாட்டிலே பண ஆசை எல்லா தீமைக்கும்
வேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ பண ஆசைங்கிறது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் பொழுது, சபைக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது என்று தெரியும் பொழுது அதை கொடுக்காமல் இருதயத்தை அடைக்கிறதுக்கு பெயர் தான் பண ஆசை. பண ஆசைன்னு ரட்சிக்கப்படாதவனுக்கு எழுதலை, பண ஆசைன்னு கிறிஸ்தவருக்கு தான் எழுதியிருக்கு. ஆமென். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு மாதம் மாதம் நீங்கள் ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுங்க அங்கிள் அப்படின்னாரு. நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு சப்போர்ட்டு தான். எதுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா, உங்களோட நான் இத்தனை வருஷமாக ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, இப்போ நான் சபை கிராமத்தில் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதுபடி செய்கிறீங்களா அப்படின்னேன். செய்கிறேன் அப்படின்னாரு. மாதம் மாதம் எனக்கு 500 ரூபா தசமபாகம் கொடுத்துரு, உனக்கு மாதம் மாதம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணமும் வந்துடும், மிச்ச பணமும் கிடைக்கும். அப்படி மிச்ச பணம் வரும் பொழுது நான் அதுலேயும் தசமாக எடுத்துகிட்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துரு அப்படின்னேன். என்ன அங்கிள்? ஆமாம் அங்கிள். உடனே அந்த தம்பி கீழ்ப்படிஞ்சு அன்னைக்குலேருந்து எனக்கு மாதம் மாதம் 500 ரூபா காணிக்க கொடுக்க ஆரம்பித்தார். 3வது மாதம் பார்த்தா டிவிஎஸ் வீட்டில் வந்தவர் ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோவில் வர்றாரு. என்னப்பா அப்படின்னேன். புது வண்டி. என்னன்னு கேட்டேன். ஒரே குடும்பம் எனக்கு ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்த மாதம் சொல்கிறாரு, ஒரே குடும்பம் 1 லட்சம் ரூபாய்க்கு சவுண்ட் சிஸ்டம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரே குடும்பம் எங்கள் சபையை அழகுபடுத்தி விட்டாங்க. என்னன்னு கேட்டேன். ஒரு கிராமத்திலேருந்து ஒரு 20 குடும்பம் எங்கள் சபைக்கு வந்தாங்க. அத்தனை பேரும் வியாபாரிகள், அத்தனை பேரும் தசமபாகம் கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. இனிமேல் உங்கள்கிட்ட நான் காணிக்கை கேட்க மாட்டேன், நான் தான் உங்களுக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு கொடுக்குறாரு. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. புரியுதுங்களா? பணம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு திறவுகோலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ நான் ஷார்ட்கட் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த செய்திக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறதுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை வரும்போது போகிறேன். இப்போ டீப்பாக இந்த ஷார்ட்கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற வேலையை இப்போ பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ திறவுகோலை எடுத்து பணத்தை திறந்து விடணும். பணத்தை திறக்கிறதுக்கு கர்த்தர் திறவுகோலை வச்சிருக்கிறார். நம்ம போய் திருடி பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. கொள்ளையடித்து பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. யாரையும் கெடுத்து பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. எந்த தப்பான வழியிலும் தேவனுடைய பிள்ளைகள் போய் பணம் சம்பாதிக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. அவர் நம்மை நேர் வழியிலே நடத்துவார், செம்மையான பாதையிலே நடத்துவார். இந்த பூமியில் எவ்வளவு லஞ்ச லாவணியங்கள் இருக்கட்டும், எவ்வளவு கொள்ளைகள் நடக்கட்டும், எவ்வளவு தப்புகள் நடக்கட்டும், ஆனால் உங்களையும் என்னையவும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் நம்முடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன விவசாயம் பார்த்தாலும் சரி, என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, என்ன காரியத்தில் படித்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரமாணத்தின்படி செயல்பட்டால் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ இயேசு சிலுவையில் தரித்திரராகி நம்மை ஐஸ்வர்யவானாக்கி விட்டார். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். நல்லா கவனிங்க. சிலுவையில் ஒரு பெரிய மாற்றம். இயேசு சிலுவைக்கு போய் நம்மேல இருந்த தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் மேல் இருந்த ஐஸ்வர்யத்தை நம்ம மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இயேசுவின் சிலுவையிலே இயேசு தரித்திரராய் மரித்தார், நாம் ஐஸ்வர்யவான்களாய் உயிர்த்தெழுந்தோம். இயேசுவின் மரணம் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றிவிட்டது. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். எப்படி? இயேசுவின் மரணத்தினால். நான் இப்போ சொல்லிட்டு எப்படின்னு கேட்பேன், நீங்கள் இயேசுவின் மரணத்தினால் அப்படின்னு கையை வைத்து சொல்லணும். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். எப்படி? ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் மரணம். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா? அவர் மரித்ததுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை. நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆனதுக்கும் அவர் தரித்திரர் ஆனதுக்கும் கனெக்ஷன் இருக்குதா? சம்பந்தம் இருக்குதா? நம்ம எங்கேயாவது உள்ள போய் என்ட்ரி ஆனோமா? நம்ம போய் ஜெபம் பண்ணோமா? நம்ம போய் உபவாசம் போட்டோமா? நம்ம போய் அங்கே ஏதாவது காண்பிச்சோமா? ஒண்ணுமே கிடையாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி விட்டார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் மரணத்தினால், இயேசுவின் காயத்தினால், இயேசுவின் அடக்கத்தினால், இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் ஐஸ்வர்யவான்கள், கோடீஸ்வரர்கள் என்று உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். ஆமென். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரோமர் 10வது அதிகாரம், ரோமர் 10வது அதிகாரம் 11, 12, 13, 11, 12. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் இயேசு. அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஸ்தோத்திரம் பண்ற, அவரை பாடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை நம்புகிற எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இப்ப நீங்க எல்லாம் தரித்திரர்களா ஐஸ்வர்யவான்களா? கடன்காரங்களா ஐஸ்வர்யவான்களா? ஆமென். கடன் எவ்வளவு வேணாலும் இருந்து போட்டோம், என்ன காரணத்தினால கடன் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு ரத்தத்தால் கழுவி அந்த கடனை பெய்டு பண்ணிட்டாரு. இயேசு சிலுவையிலே நம்ம கடன்களை அடைச்சிட்டார். இயேசு சிலுவையிலே கடன்களை தீர்த்து விட்டார். இயேசு நம்முடைய கடன்களை இந்த டிவி மூலமாக இந்த மாவட்டத்திலே வெளியிலே யாரெல்லாம் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கடன்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செலுத்தி விட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷமா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப இதை விசுவாசிக்கணும். நான் ஐஸ்வர்யவான். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான். ஆமென். இந்த மைண்டுக்குள்ள இருக்கிற பிச்சைக்கார புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் வெளியில எடுத்து தூக்கி எறிஞ்சிடணும். ஆமென். இயேசுநாதர் சொன்னார், உங்கள்கிட்ட எத்தனை அப்பங்கள் இருக்குன்னு கேட்டார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. உடனே இயேசு சொன்னார், இல்லைன்னு சொல்றத நிறுத்து. எதை நிறுத்து? நம்ம வீட்டில் காலைல எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க, என்ன தெரியுமா? இல்லை இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை,
சீனி இல்லை, புளி இல்லை, சில நேரத்தில் கருவேப்பிலை இல்லைன்னு வரும் சவுண்டு. நான் தான் ஒரு பாட்டு பாடுவேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன், பஞ்சப்பாட்டு பாட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, இல்லை என்று சொல்ல மாட்டேன், பஞ்சப்பாட்டு பாட மாட்டேன். கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுத்து கொண்டே இருப்பேன், கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுத்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென், அல்லேலூயா. இந்த உள்ள இருக்கிற இல்லைங்கிறது பஞ்ச பாட்டு, பஞ்ச புத்தி வெளியே போயிடணும். உள்ள ஐஸ்வர்ய புத்தி வந்துடணும், பணக்கார புத்தி உள்ள வந்துடணும். பணம் வர்றதுக்கு முன்னாடி புத்தி வந்துடணும். அல்லேலூயா. நீங்களே உங்களுக்குள்ள உங்களை ஒரு ஐஸ்வர்யமானா நினைக்கணும், வேற யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. நம்ம ஊருக்காரங்க கல்லை விட்டு எரிஞ்சாலும் எரிஞ்சிருவானுங்க. என்ன விளையாட்டுத்தரம் பண்ணுறியா, ஓம் பிழப்பு எனக்கு தெரியாதா, நீ என்ன பெரிய கதை விடுற. முதல்ல உள்ள சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், நான் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா, ஆமென். அந்த புத்தியை மாற்றி உள்ள ஐஸ்வர்ய சிந்தை வந்துடணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். ரெண்டாவது, இயேசுவை தினமும் எவ்வளவு நேரம் ஆராதிக்க முடியுமோ ஆராதிக்கணும். இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். நான் இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் பார்த்ததுலேயே அவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆராதனை பண்ணுறாங்க. என்ன ஆராதனை தெரியுமா? இயேசுவே இயேசுவே ஓ இயேசுவே ஓ இயேசுவே இயேசு ஓ Jesus, loving Jesus, Jesus, Jesus. சும்மா சாதாரணமாக இயேசுன்ட்டு போயிடுறோம். இயேசுக்குள்ள நிறைய கதை இருக்குது. அத்தனையும் நம்ம அங்கீகரிக்கிறது தான் இயேசுன்னு சொல்கிறது. கையை வைத்து எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா, இயேசுவே 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 இயேசுவே. உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். Love you Jesus, love you Jesus. சொல்லுங்க எல்லாரும், love you Jesus. ஹல்லேலூயா. நான் இப்போ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னா 2.25 மணி நேரம் இயேசுன்னு பாடிக்கிட்டு இருப்பேன். 1/4 மணி நேரம் தான் நான் சொந்த கதை, சோக கதை, ஊர்க்கதை, தேச கதை. விடிய விடிய தேசம்லாம் கிடையாது. 2.25 மணி நேரம் மை ஜீசஸ் மை ஜீசஸ்
ஜீசஸ். எவ்வளவு வேதனை இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் ஓடி போயிடும். கவலை ஓடி போயிடும், துக்கம் ஓடி போயிடும், அவநம்பிக்கை ஓடி போயிடும். இயேசு உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்லட்டா, உங்கள் ஜெப வாழ்க்கை ஸ்வீட்டாக மாறிடும். ஏன்னா வேறு ஜெபமே கிடையாது. அப்புறம் கழித்து கொஞ்ச காலம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் 24 மணி நேரமும் இயேசு இயேசுன்னு பாட ஆரம்பிச்சிடும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதைக்கணும். திறவுகோல் எது? விதைக்கிறது. மல்கியா 3:10 வாசிங்க. மல்கியா 3:10. திறந்து போகும் மட்டும் உங்கள் மேல் ஐஸ்வர்யத்தை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஐஸ்வர்யத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ வென்று அதனால் என்னை, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் ஒரே இடத்துல தான் என்னைய டெஸ்ட் பண்ணிக்கோங்காரு. என்னை என்ன பண்ணிக்கோ? டெஸ்ட் பண்ணிக்கோ. நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ வென்று நீ தசமம் கொடுத்துட்டு சோதிச்சு பாரு. சோதிச்சுக்க. உனக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, வருமானத்திலேருந்து தசம பாகம் 10ல் 1 எடுத்து கவர்களை வச்சு அதை ஆலயத்தில் கொண்டு வந்து போடு. நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, இந்த டிவியில் செய்தி கேட்குறதுனால நம்ம துதி டிவியை விட்டுவிட்டு மற்ற டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து அவங்க அட்ரஸ் எல்லாம் எடுத்து அதில் கூகுள் பேயில் போட்டு பணத்தை அனுப்பிச்சி விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிடுவாங்க. எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்காம எல்லாருக்கும் பகுந்து கொடுத்துருவாங்க. ஆளை பார்த்து கொஞ்சம் ஆசை வச்சு. நிறைய பேர் வராங்கல்ல டிவியில், நல்லா அந்த பிரதர் பண்ணுறாரு, இந்த இவர் பண்ணுறாரு. எவர் வேணாலும் பண்ணிட்டு போட்டான். இங்கே நடக்கிறதுக்கு இந்த ஆலயத்தை இங்கே கொண்டு வந்து தசமபாகத்தை வைக்கணும். ஆமென். தசமபாகத்தை பகிர்ந்து வேறு இடத்துக்கு அனுப்பாமல் அதை முழுமையாய் கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் உள்ள பெட்டியில் அதை படைக்கும் பொழுது, வேறு காணிக்கைகள், மிஷனரி காணிக்கைகள், அது வேறு. ஆனால் தசம பாகத்தை உண்மையாய், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து ஒரு ஏழை பெண்ணை கர்த்தருக்குள்ளே என் மனைவி நடத்துனாங்க. அந்த பொண்ணு ரொம்ப துருதுருன்னு இருக்கும், பேசும், வைக்கும், சர்ச்சுக்கெல்லாம் போகும். ஆளை பார்த்தா விசுவாசி மாதிரி தெரியாது, அவ்வளோதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் அங்கே ஒரு சர்ச் இருக்குது, ஏஜி சர்ச்சு. அங்கே அடிக்கடி போவேன் ப்ரேயருக்கு. போய் மேலே போகிறேன். இந்த பொண்ணு ஒரு பெரிய கவரை எடுத்து வச்சுக்கிட்டு பெட்டிக்கு முன்னாடி வந்து நின்று பயபக்தியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்து அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. வீட்டு வேலை பார்க்குற பொண்ணு அப்படியே பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் கவரை வச்சு ஜெபம் பண்ணி பெட்டிக்குள்ளே போட்டுட்டு, ஆராதனை கிடையாது அது, அந்த சர்ச்சில் உள்ள பெட்டியில் வந்து சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போகாமல் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து கவரை போட்டுட்டு கண்ணை திறந்தோடனே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐயா தோத்துற ஐயா அப்படின்னுச்சு. இங்கே வாமா அப்படின்னேன். என்ன போட்டேன்ன? தசமபாகம் போட்டேங்கய்யா. 6500 சம்பளங்கய்யா. அதில் 650 ரூபாயை எடுத்து கரெக்டாக நான் ஏசப்பாடு கொடுத்துருவேன் ஐயா, அது அப்பாவுக்குரியதுங்கய்யா அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. எனக்கே சவாலாக இருந்துச்சு. ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். கத்தல். ஆமென். உங்களை எத்தனை பேர் கொடுக்கிறீர்கள் கொடுக்கவில்லை என்று எனக்கு தெரியாது. உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் அதெல்லாம் ஒன்றுமே பேசவே இல்லை. அவரும் என்கிட்ட எதையுமே பேசலை, ஒன்றுமே சொல்லலை. நான் உள்ளே நுழையும் போது அவர் வேறு ஒரு ஆராதனையை முடிச்சுட்டு உள்ளே நுழையிறாரு.
உள்ளே வந்து உட்கார்றோம், வார்த்தையை பேசுகிறோம், எனக்குள்ள ஐஸ்வர்யத்தை பேசு, ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து விடுன்னு கர்த்தர் சொன்னார். இப்போ உங்கள் மேலே இவ்வளவு நேரம் பேசின ஐஸ்வர்ய கதவு திறக்கிறதுக்கு உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசி இருக்கிறேன். அதில் முக்கியமானதில் ஒன்று தசம பாகத்தை உண்மையாய் கொடுப்பது. இதுவரைக்கும் கொடுக்காததை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதத்திலிருந்து வார சம்பளமானாலும் சரி, மாத சம்பளமானாலும் சரி, முதல்ல தசம பாகம் கவர்களை எடுத்து வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பெட்டியில் கொண்டாந்து போட்டு பாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும், உங்கள் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யங்கள் வந்து கொட்டும். அப்படியே எழுந்து நிற்போம். இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறவங்களாம் எந்திரிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம். ஹல்லேலூயா, thank you Lord. கவனிச்சிங்களா? இன்னைக்கு கொடுத்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆமென். பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு புதிய வெளிப்படுத்தலை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு வியாதி இருக்குன்னு கேட்குறத விட உங்களுக்கு எத்தனை பேருக்கு பண கஷ்டம் இருக்குன்னு கேட்டால், ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு 200 பேர் உள்ள சபையில் போய் கை தூக்குங்கன்னாராம். வியாதி உள்ளவர்கள் கை தூக்குனா 7 பேர் தூக்குனாங்களாம். பண கஷ்டம் உள்ளவங்கெல்லாம் கை தூக்குனா எல்லாரும் தூக்கிட்டாங்களாம். அப்போ இன்னைக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னது? பண கஷ்டம், வருமான குறைவு, பற்றாக்குறை. தொழில் நடத்துகிறவங்களுக்கு தொழில் கம்பீரமாக நடக்கணும், ஜேன்னு நடக்கணும். வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் கூடணும். நம்ம கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம கையில் 5 அப்ப 2 மீன், அதை ஏசப்பா கையில் கொடுக்கணும். அதான் தசம பாகத்தை ஏசப்பா கையில் கொடுக்கணும். இந்த கையை இப்படி வச்சுட்டு இந்த கையை வச்சு எல்லாரும் சொல்லுங்க, தசம பாகத்தை ஏசப்பா கையில் கொடுப்பேன், ஏசப்பா கையில் கொடுப்பேன், ஏசப்பா கையில் கொடுப்பேன். ஆமென். இது இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பொருத்தனையாய் செய்வோம். யாக்கோபு பொருத்தனை பண்ணி கொண்டான். கர்த்தர் எதில் உண்மை உள்ளவர்? நம்ம வார்த்தையின்படி தசமபாகம் கொடுக்கும் பொழுது அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறதில் உண்மை உள்ளவர். நிறைய சாட்சி என்னால் சொல்ல முடியும், நேரம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தலைப்பிலே மறுபடியும் ஒரு முறை நம்ம பேசுவோம். அப்பொழுது நல்லா நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்பொழுது நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் தசமபாகம் கொடுக்கிறதில் உண்மையாக இருக்கலை, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு வலது 2 கையையும் நெஞ்சில் வச்சு எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் தசமபாகம் கொடுக்கறதில்ல, காணிக்க கொடுக்கறதில்ல, பொருத்தனையை செலுத்துறதில்ல நான் தவறி இருக்கிறேன், குறைவுபட்டு இருக்கிறேன். என்னை தயவாய் மன்னியும், என்னை அங்கீகரியும். ஆமென். கர்த்தர் நம்மை மன்னித்து அங்கீகரித்ததற்காய் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். இப்போ உங்கள் மேலே இருக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் திறந்து விட போகிறீங்க. என் மேலே இருக்கிறத நான் திறந்து விட போகிறேன். எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக திறக்க போகிறோம் ஐஸ்வர்யத்தை. அல்லேலூயா. முதல்ல தருத்திர பிசாசை அடின்னு அடித்து விரட்ட போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க. ஏ தருத்திர ஆவியே, கடங்கார ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியே போ, என் வீட்டை விட்டு வெளியே போ, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை விட்டு உன் கையை எடு, எங்க வீட்டில் இருந்து வருமானத்தை தொடாத. என் வருமானத்தை தொட சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. தரித்திர ஆவியை விரட்டுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். ஒரு 10 தடவை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்,
இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஓடு, ஓடிப்போ. எங்களுக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்க்கிறோம். எங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை திறந்து விடுகிறோம். எங்க வீட்டு மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை, எங்க தொழில் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம், திறக்கிறோம், திறக்கிறோம். பணத்தை தடை பண்ற ஆவிகள் எங்களை விட்டு வெளியே ஓடு, எங்க எல்லையை விட்டு வெளியே ஓடு. எங்கள் ஐஸ்வர்யத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். உடைங்க, உடைங்க. எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க, உடைக்கிறேன், 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 உடைக்கிறேன். ஃபயரா சொல்லுங்க. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, break every bondage of the poverty in Jesus name. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, உடைக்கிறேன். நல்ல கம்பீரமா சவுண்டா சொல்லுங்க. இந்த ஆண்கள் பக்கத்திலிருந்து சவுண்ட் வரல. எல்லாரும் சொல்லுங்க, உடைக்கிறேன், உடைக்கிறேன். உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அட்ட தரித்திர பிசாசை வெளியே ஓடு இயேசுவின் நாமத்தில். தரித்திர ஆவியை வெளியே ஓடு. கடனை அடைக்க விடாம தடுக்கிற ஆவியை வெளியே ஓடு. எல்லா கடன் கட்டும் உடைக்கப்படுவதாக. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. 5 அப்ப 2 மீன் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்ப உங்க எல்லாரும் மேலே ஆசீர்வாதத்தை பேசுறேன். வலது கரத்தை தலையில வச்சுங்க. கர்த்தாவே, என் ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்க சொந்த பிள்ளைகள், உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட எங்க மக்கள் ஆண்டவரே. இது எங்க குடும்பம் ஆண்டவரே, இது நம்ம குடும்பம் ஆண்டவரே, இது பரலோக குடும்பம் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழிய அபிஷேகம், நீர் எனக்கு கொடுத்த அதிகாரம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலே, விசுவாச அடிப்படையிலே என் ஜனங்கள் மேல் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன். இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டு உடையட்டும், இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வேதனை மறையட்டும், சண்டைகள் ஒழியட்டும், வேதனைகள் நீங்கட்டும், பிரிவினைகள் மறையட்டும். புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம் உண்டாவதாக. தொழில்கள் செழிக்கட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு எங்கள் ஜனத்தை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நான் பிரசங்கித்த இந்த தேவ வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி ஆவியானவர் எங்களோடு கூட கிரியை நடப்பிக்க தொடங்கிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இவங்க சரீரத்தில் உள்ள பலவீனம் மறையட்டும், நோய்கள் மறையட்டும், பிசாசு போராட்டம் விலகட்டும், சூனிய கட்டுகள் உடையட்டும், மந்திர கட்டுகள் உடையட்டும். இந்த டிவி மூலமாய் இந்த மாவட்டம் முழுவதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, ஐஸ்வர்யம் இறங்குவதாக, சுகம் இறங்குவதாக. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் இப்பொழுது எழுந்திருப்பார்களாக, வீல் சேரில் இருக்கிறவர்கள் எழுந்து நடப்பார்களாக. எல்லா நோயும் பேயும் மறைவதாக. ஒவ்வொரு தொழிலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருமண காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கற்ப கனிகள் உண்டாவதாக. சுகப்பிரசவங்கள் நடப்பதாக. இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும்.
பாஸ்டர் ஜீவா அவர்களையும், துணைவியாரையும், மகளையும், மருமகனையும், மகளையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும், சபையாரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில்.